நீண்ட காலமாக நீடிக்கும் போர்களால் தெற்கு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உணவு, எரிபொருள், உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். G20 உச்சி மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பசி மற்றும் வறுமைக்கு எதிராக சர்வதேச நாடுகள் ஓரணியில் செயல்பட G20 மாநாட்டில் உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, கடந்த G20 உச்சி மாநாட்டில் இந்தியா முன்வைத்த ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருள் தற்போதைய G20 உச்சி மாநாட்டுக்கும் பொருந்தும் என்று தெரிவித்தார். சர்வதேச அரங்கில் தெற்கு நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியா செயல்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பல்வேறு நாடுகளிடையே நீண்ட காலமாக நீடிக்கும் போர்கள் மற்றும் போர் பதற்றத்தால் தெற்கு நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். குறிப்பாக உணவு, எரிபொருள், உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாக பிரதமர் மோடி வேதனை தெரிவித்தார். தற்போதைய G20 மாநாட்டை நடத்தும் பிரேசில், வறுமைக்கு எதிராக சர்வதேச நாடுகள் ஓரணியாக செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளதை இந்தியா ஆதரிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்நிலையில் G20 மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். பிரேசில், சிங்கப்பூர் பிரதமர்கள் மற்றும் ஐநா பொதுச் செயலாளரையும் பிரதமர் மோடி சந்தித்தார். இதைத் தொடர்ந்து பிரான்ஸ், இந்தோனேஷிய அதிபர்களுடன் பிரதமர் மோடி தனித்தனியாக இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இத்தாலி, நார்வே, போர்ச்சுகல் நாட்டு பிரதமர்களுடனும் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.